வணக்கம் சகோஸ். காலை உணவுக்கு தவால 2 முட்டைய போட்டு நல்லா கின்னதுக்கப்புறம், பிரெட் கூட வச்சு வயித்துக்குள்ள தள்ளிட்டேன். அதோட ஒரு மீன் எண்ணெயும் உள்ள தள்ளிட்டு எஸ்எஸ்சி பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம ஒரே மாதிரியே நம்ம வீடியோ இருக்கிறதால, இன்னைக்கு கொஞ்சம் வேற மாரி ட்ரை பண்ணலான்ட்டு இன்னைக்கு வேற ரூம்ல வந்து உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஐஎன்சி டாபிக்ல தான் ரிவிஷன் பண்ணிட்டு சைட் கேப்ல பிஏகே வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தேன். என்டிபிசி எக்ஸாம் மார்ச் 16ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போகுது. எப்படி இருந்தாலும் 1ஆம் தேதியிலிருந்து நான் மார்க் டெஸ்ட் போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். மார்க் டெஸ்ட்ல எப்படி இருந்தாலும் ஒரு 70 டூ 75 மார்க் எய்ம் பண்றது என்னோட குறிக்கோள். அப்புறம் இது எஸ்எஸ்சி கவர்ன்மென்ட் எக்ஸாம்க்கு படிச்சுக்கிட்டே ஃபேட்ட குறைக்கிற பயணத்துல இன்னைக்கு நாளு 74. சோ மதிய உணவு மற்றும் கருங்காப்பிய குடிச்சதுக்கு அப்புறம் ஜிம்முக்கு வந்துட்டேன். இன்னைக்கு ஒரு அருமையான பேஸ்மென்ட் அதுக்கான வார்ம் அப்கள்லாம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்டா ப்ரீ ஸ்குவாட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மீதி ஒர்க் அவுட் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சுடுறேன். இந்த லெக் ஒர்க் அவுட் நெனச்சாலே எனக்கு ஆரம்பத்துல ரொம்ப பயமா இருந்தது. ஏன்னா என்னோட பேஸ்மென்ட் ரொம்ப வீக். அதுக்கு ஒரு சில மருத்துவ காரணங்கள் இருக்கு. அந்த காரணத்த நேரம் வரும்போது அவுத்து விடுறேன். ஆனா பாயிண்ட்க்கு வருவோம். முன்ன இருந்தத விட இப்ப நல்லா ப்ராக்ரஸ் தெரியுது. இன்னும் ஹெவி ஒர்க் அவுட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த 100 டேஸ் சேலஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட் பண்ணலாம்னு இருக்கேன். ஏன்னா இப்போ ஒரு பிளான்ல ஸ்டிக் ஆயிட்டோம். அத இடையில மாத்தக்கூடாதுன்றதால இப்படியே போயிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் கார்ப் இனிமே கட் பண்ண போறேன்ட்டு. சொன்ன மாரியே நான் எடுக்கிற கார்ப்லாம் கொஞ்சம் கட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். கண்டிப்பா இந்த வார இறுதியில அதுக்கான ரிசல்ட் தெரியும் நான் நம்புறேன். அப்புறம் ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இறுதியா புரத கலவைய குடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். இரவு உணவுக்கு 2 2 சப்பாத்தி மற்றும் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு இன்னைக்கான இரவு உணவ முடிச்சுக்கிட்டேன். மீண்டும் நான் ஒரு புதிய நாள்ல புதிய வீடியோல உங்கள சந்திக்கிறேன் காய்ஸ். பாய்.